இப்போது குடகு மலையில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த காவிரி ஆறு, தலை காவிரி அப்படின்ற இடத்துக்கு தான் போகிறோம். போகிற வழியில் அந்த காவிரி ஆறு உற்பத்தியாகி அந்த தண்ணி வழிந்தோடி வருது இல்லையா, அந்த ஆறு, அந்த காவிரி ஆற்றினுடைய ஒரு கரையில் யானைகள் முகாம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் வந்து துப்ரே, அது துபாரேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்த நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகிறோம். அதுக்கு என்ன காரணம்னாக்கா, நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் பிளான் பண்ணும்போது, நீங்கள் இங்கே வரும்போது எப்படி பிளான் பண்ணானாக்கா, நீங்கள் புத்த மடாலயம் குஷால் நகர் வந்துட்டு நீங்கள் பயிலக்குப்பையில் அந்த புத்த மடாலயம் பார்க்குறீங்க இல்லையா, புத்த மடாலயத்திலிருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 நிமிஷம் கேப்லேயே நீங்கள் வந்து இதுக்கு துபாரேக்கு வந்துடலாம். ஆனால் நேரமின்மை காரணம் அப்படின்றதுனாலேயே நாங்கள் வந்து நேரடியாக மடிக்கேரி வந்துவிட்டோம். அதாவது கூர்க்குடைய கேபிட்டலுக்கு வந்துவிட்டோம். அங்கே வந்துட்டு அடுத்த நாள் தான் நாங்கள் வந்து இப்போ துபாரேக்கும் இந்த தலைகாவிரிக்கும் போனோம். அதுக்கு காரணம், இன்னொரு காரணம் என்னன்னாக்கா, காலையில் நேரத்தில் வந்து தலைகாவிரிக்கு போனால் தான் அது அந்த கிளைமேட்டு நல்லாயிருக்கும், அந்த மிஸ்டோடு வந்து அதை பார்க்கலாம் அப்படின்றதுனால நாங்கள் அப்படி பிளான் பண்ணோம். அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்து காலைல ரெடி ஆகிட்டு எல்லாம் கிளம்பினோம். ரூமை விட்டு நாங்கள் வந்து கிளம்பி வெளில வந்தோம். வெளில வந்து பார்த்தாக்க அட்டகாசமான ஒரு கிளைமேட்டு, கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எதுவுமே தெரியாத அளவுக்கு வந்து மிஸ்ட்டு ஃபுல்லாக கீழே இறங்கி இருந்துச்சு. அப்படியே வெள்ளை ஆடை வந்து போர்த்துன மாதிரி ஒரு பனி போர்த்தியே வந்து ஒரு சுச்சுவேஷன் அற்புதமாக இருந்துச்சு. நாங்கள் இப்போ கிளம்பினோம். கிளம்பி கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 மினிட்ஸில் தலைக்காவிரி போயிடலாம். ஆனால் நாங்கள் வந்து யானைகள் முகாம் வந்து நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது தான் நாங்கள் வந்து யானைகள் முகாம் போனோம். ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் வர்ற வழியிலே நீங்கள் வந்து யானைகள் முகாம் பார்த்து அதுக்கப்புறம் தலைக்காவிரி போகலாம், அது பெஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு நான் துபாரே நான் சொல்லிடுறேன். ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து துபாரே போயிட்டோம். இதுதான் துபாரே. இந்த துபாரேலேருந்து இறங்கின உடனே பார்த்தீங்கன்னாக்க அந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து காவிரி ஆறு ஓடுது. அந்த காவிரி ஆற்றுல இறங்கி நீங்கள் அந்தாண்ட கரையில் வந்து போய்ட்டு நீங்கள் வந்து போனால் அந்த யானைகள் முகாம் இருக்குது. அந்த யானைகள் முகாம் வந்து பார்க்கலாம். இந்த காவிரி ஆற்றுல நம்ம குளிக்கவும் செய்யலாம். நாங்கள் போன டயத்தில் நல்ல மழை, காலையிலே வந்து நல்ல தூரல் போட ஆரம்பிச்சிச்சு. அற்புதமான கிளைமேட்டு. லக்கிலே வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் வந்து தண்ணி அதிகமாக போச்சுன்னா கூட நீங்கள் வந்து ராஃப்டிங் பண்ணலாம். நீங்கள் வந்து அந்த பாறைகள் இருக்கிற இடத்துல இந்த பாறைகள் வழியாகவே நடந்து அந்தாண்ட கரைக்கு போயிடலாம். சப்போஸ் நடக்க முடியாதவங்க வந்து அவங்களுக்கு வந்து போட் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் போட்லேயே அந்த பக்கம் கொஞ்சம் போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து அந்த பாறைகள் இருந்த வழியாகவே வந்து நடந்து போனோம். ஏன்னா எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த மாதிரி நடந்து போகிறதுனால எங்களுக்கு வந்து பயம் இல்லை. அதனால் வந்து சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலான்றது இன்னொரு காரணம். அதனால் தண்ணியில் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பாறைகள் கிடந்து அந்த பக்கம் கரையை போய் சேர்ந்த பிற்பாடு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பெருசாக போர்டு போட்டிருந்தாங்க, துபாரே யானைகள் முகாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, அது எதுக்காக அந்த பக்கம் நம்ம வந்து அந்த யானைகள் முகாமுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து அந்த கரையை தாண்டி அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா, இந்த கரைக்கு அந்தாண்ட தான் அந்த யானைகளை வந்து அந்த தண்ணியில் அந்த காவிரி ஆற்றுல குளிக்க வைக்கிறாங்க. அந்த குளிக்க வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம போகிற விசிட்டர்ஸ் வந்து நம்ம வந்து சுற்றுலா பயணிகள் வந்து அங்கே வந்து டூரிஸ்ட்டும் வந்து அங்கே நின்று அந்த யானைகள் குளிப்பாடும் போது நம்மளும் கூடவே நின்று அந்த யானை குளிப்பாட்டலாம், தண்ணியை அள்ளி ஊற்றலாம், அந்த யானைக்கு தேவையான உணவுகளை நம்ம வந்து கொடுக்கலாம். இதெல்லாம் அங்கே அலோவ் பண்ணுறாங்க. அந்த அற்புதமான வந்து ஒரு விஷயத்தை நிறையா வந்து அங்கே வந்து பண்ணாங்க. அதனால் நாங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி அந்த தண்ணியை என்ஜாய் பண்ணிட்டு தண்ணியில் வந்து ஆனால் அந்த காலை நேரத்தில் நல்லா மழை பெய்ஞ்சனால குளிக்க முடியல. அதனால் நான் அப்படியே நனைஞ்சிக்கிட்டே வந்து கொஞ்சம் ரெயின் கோட் போட்டு அந்த பக்கம் போய் சேர்ந்தோம். அந்த காவிரி ஆற்றுல ஓடக்கூடிய தண்ணியை வந்து தூரத்துலேருந்து பார்த்தா அது ரொம்ப கம்மியாக போச்சு அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சுது. ஆனால் இறங்கின பிற்பாடு தான் தெரிஞ்சுது அதோடைய ஃபோர்ஸு, நல்லாவே ஃபோர்ஸ் இருந்துச்சு. காலை வந்து நம்ம கால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைக்கலன்னா வந்து கீழே தள்ளிடுற அளவுக்கு வந்து ஃபோர்ஸ் இருந்துச்சு. அதோடு மட்டும் இல்லை, நாங்கள் இறங்கின டயத்தில் வந்து அது காலையிலே கிட்டத்தட்ட வந்து நாங்கள் 6 மணிக்கெலாம் அங்கே போயிட்டோம், 6:30 போயிட்டோம். ஸோ அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா அது தூரல் போட ஆரம்பிச்சிச்சு. தூரல் போடுறதுனால வந்து தண்ணியில் இறங்கும்போது வந்து கால் வச்சு அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு தண்ணி. நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு, அற்புதமாக வந்து அதை என்ஜாய் பண்ணிட்டு முதல்ல நாங்கள் வந்து அதை பாஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டு அந்த உள்ளே போனோம். அங்கே யானைகள் முகாமுக்கு போனால் அந்த இடத்துல வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து வசூல் பண்ணுறாங்க. பர் ஹெட்டுக்கு வந்து ஐ திங்க் 20 rupees நினைக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நாங்கள் உள்ளே போனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போகும்போது வந்து யானைகள் குளித்து முடிச்சுட்டு மேலே வந்துருச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து அந்த யானையோடைய பக்கத்தில் போய்ட்டு தண்ணியில் நின்று அந்த காவிரி ஆற்றுல நின்று அந்த யானை குளிப்பாட்டக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. அது யானைகள் வந்து குளித்து முடிச்சு மேலே வந்துட்டு கூட அந்த மேலே வந்து தனியாக வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போனோம். அங்கே போய்ட்டு அந்த யானைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னாக்கா ஒரு ½ hour நீங்கள் வந்து அழகாக ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை 1 hour கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் மதியான டயத்தில் நீங்கள் வர்ற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் வந்து அந்த ஆற்றுல இறங்கி குளிக்கவும் செய்யலாம்.
சப்போஸ் தலைக்காவிரிக்கு வர்றீங்கனாக்கா இந்த யானைகள் முகாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இன்னொரு காரணம் வந்து அந்த இது இப்போ நம்ம ஊட்டியில் வந்து நம்ம யானைகள் வந்து புத்துணர்வு முகாம் அங்கே வந்து ஒவ்வொரு வருஷம் வைக்கிறாங்க. அதே போல் கர்நாடக அரசு வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநிலத்து ஒட்டுமொத்த யானைகளுக்குமே வந்து ஒரு புத்துணர்வு முகாம் அப்படின்ற மாதிரி வந்து துபாரை வச்சுருக்காங்க. அந்த துபாரையில் இருக்கக்கூடிய வந்து இன்னொரு சிறப்பு என்னென்னா, வருஷம் வந்து அங்கே வந்து மைசூரில் வந்து அந்த மைசூர் இது திருவிழா நடக்கும் இல்லையா, அந்த யானைகள் திருவிழா இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னாக்க அங்கே இருக்கக்கூடிய அந்த கலந்துக்கக்கூடிய எல்லா யானைகளுமே இங்கே தான் வந்து வச்சு பராமரிக்கிறாங்க அப்படின்றது இன்னொரு செய்தி அது. அதனால் நீங்கள் வந்து துபாரை யானைகள் முகாமை மிஸ் பண்ணிடாதீங்க. துபாரையிலிருந்து கிளம்பி ஒரு 55 நிமிஷம் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து தலைக்காவிரி வந்து சேர்ந்தோம். இதுதான் தலைக்காவிரி கோயில். இதுதான் தலைக்காவிரிக்கு போகக்கூடிய என்ட்ரன்ஸும் கூட. இந்த இடத்துல இறங்கி தான் நம்ம வந்து அந்த நீரூற்றை பார்க்க போகிறோம். அந்த காவிரி ஆறு உற்பத்தி ஆகுது இல்லையா, அது வந்து எப்படின்னா, இந்த பிரம்மகிரி மலை இதுதான் கடல் மட்டத்தில் வந்து 1272 மீட்டர் உயரத்தில் இந்த மலை அமைஞ்சிருக்குது. இந்த இடத்துல தான் அந்த தலைக்காவிரியுடைய நீரூற்று இருக்குது. ஒரு நீரூற்றாக தொடங்கி அது நிலத்தடிக்கு அடியிலேயே போயிட்டு ஒரு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட அது எக்ஸ்போஸ் ஆகி அங்கேருந்து வரக்கூடிய சில அந்த மலையிலிருந்து இறங்கக்கூடிய சில நீரோடைகள், அங்கேருந்து அந்த கிளையாறுகள் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அது காவிரி ஆறை கன்வெர்ட் ஆகி அது கர்நாடகாவில் வந்து வழியாக போய் தமிழகத்துக்குள்ளே புகுந்து 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை வந்து அது பண்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டினுடைய பூம்புகார் அப்படின்ற இடத்துல கடலில் போய் கலக்குது. இந்த நீரூற்றை தான் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் என்ட்ரன்ஸு. இது உள்ளே போனீங்கன்னா இது படிக்கட்டு மேலே போயிட்டு அந்த பக்கத்தில் போகிறேன். அது ஒரு சின்ன வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. அதுதான் நீரூற்று. அந்த நீரூற்று பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் அந்த தண்ணி வந்து உற்பத்தி ஆகுதாக வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒரு சிம்பாலிக்காக வச்சுருக்காங்க. இந்த காவிரி ஆறு இந்த மலையிலிருந்து உற்பத்தி ஆகுது. அது சிம்பாலிக்காக காமிக்கிற மாதிரி இந்த நீரூற்று இருக்கிற இந்த நீரூற்றுலேருந்து தான் வந்து அது உற்பத்தி ஆகுது. இங்கேருந்து தான் போயிட்டு வந்து அடியிலே போயிட்டு அந்த வேறு இடத்துல வந்து அது கலக்குது. அங்கேருந்து உற்பத்தியாக வந்து ஆறாக பெருக்கெடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் அந்த நீரூற்று. இந்த நீரூற்று கீழே காமிக்கிற பாருங்க, அதில் தான் தண்ணி வரும். இந்த தண்ணி தான் வந்து கீழே வந்து அதுவும் குறிப்பாக வந்து அவங்களுடைய சீசன் டைமில் வந்து ஜூலை மாதத்துலேருந்து செப்டம்பர் வரைக்கும் தான் வந்து சீசன். இந்த சீசனில் தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து அது நீர் வந்து ஊற்றெடுத்து வந்து அது பெரிய ஆறு மாதிரி வந்து பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கட்டங்கட்டி போட்டிருக்க இந்த நீரூற்று இருக்கு இல்லையா, இந்த நீரூற்று வந்து புனிதமாக கருதி இங்கே வரக்கூடிய பக்தர்கள் இல்லை சுற்றுலா பயணிகள் என்ன பண்ணுறாங்கனாக்கா சில்லற காசு வந்து அதை உள்ளே போட்டு வந்து அதை வந்து ஒரு சாங்கியமாக வச்சு வந்து வணங்குறாங்க. நிறைய பேர் வந்து அந்த இடத்துல அதுக்கு உள்ள க்ளோஸ்அப்பில் காமிக்கிற பாருங்கள், நிறைய காசுலாம் கிடக்கு பாருங்கள். இந்த மாதிரி காசை போடுறாங்க. இந்த காசை போட்டு வணங்கிட்டு போகிறாங்க. இதுதான் அந்த காவிரி ஆறு உற்பத்தி ஆகக்கூடிய குடகுமலையில் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. குடகுமலை உச்சியிலே புறப்படும் தென்றல்னு ஒரு பாட்டு, நம்ம வந்து கரகாட்டக்காரனில் வந்து ஒரு குடகுமலை வச்சு ஒரு பாட்டு, இந்த மாதிரி வந்து குடகுமலை அப்படின்னாவே நம்ம வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு நேம். அது காரணம் இதை வச்சு இந்த சொல்கிறது தான். இந்த குடகு மலை தான் இந்த குடகு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மலை தான் பிரம்மகிரி மலை. இந்த மலையிலிருந்து இந்த காவிரியினுடைய நீரூற்று தொடங்குகிற இடம் இதுதான். இந்த நீரூற்றுக்கு பக்கத்தில் அப்படியே சைடில் போனீங்கன்னா இந்த நீரூற்றோடு சேர்ந்து ஒரு குளம் வந்து இணைச்சி வச்சுருக்கிறாங்க. அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்குது. அந்த தண்ணியில் நீங்கள் வந்து இறங்கி நீங்கள் வந்து இடுப்பளவு தண்ணியில் நின்று நீங்கள் வந்து பூஜை செய்யலாம். அதுக்கான அனுமதி தராங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து அனுமதி சீட்டு வாங்கணும். அது தனியாக வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு. அந்த இடத்துல ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குது. ஒரு பூசாரி அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. அதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்படியே போயிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டெப்ஸில் இறங்கி வரிசையாக எல்லாம் போகிறாங்க. போயிட்டு அந்த பக்கம் சாமி கும்பிட்டு அப்படியே மேலே வந்துடும். அந்த தீர்த்தமும் அந்த இடத்துல அந்த நீரூற்றில் வந்து பாட்டிலில் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க அந்த தண்ணியை. அது அந்த தீர்த்த தண்ணிக்கு வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு போகலாம். அந்த சப்போஸ் நீங்கள் வந்து அந்த குளத்தில் இறங்கி அந்த நீரோட்டில் குளிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு தனியாக 100 ருபீஸோ 150 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அதையும் பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். பூஜை பண்ணி இந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்க இந்த படிக்கட்டு மேலே இன்னும் மேலே போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 2 கோயில் இருக்குது. அகஸ்தீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது, பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்குது. இந்த 2 இடத்துலையும் நீங்கள் சாமி கும்பிடலாம். நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் சொந்த பேரில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு அங்கேயே ஒரு பூசாரி உட்காந்துருக்காரு. அங்கேயே நீங்கள் காசு கொடுத்து ஒரு 100 ருபீஸ் இல்லை 50 ருபீஸ் நீங்கள் என்ன உங்கள் விருப்பப்படுற அமௌண்ட் நீங்கள் கொடுத்துட்டு அங்கேயே உங்கள் பேரில் வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ட்ரிப்பை நீங்கள் வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த இடத்த நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுவும் வரக்கூடிய டைம் காலையில் டைம் வந்தீங்கன்னா அந்த கிளைமேட் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நீரூற்றுன்றது வந்து காவிரி நம்ம வந்து இங்கே நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். ஆனால் நேரில் ஃபஸ்ட்டு நாங்கள் இப்போ தான் இதை பார்க்குறோம். ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இதை என்ஜாய் பண்ணுங்கள்.